நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் சிலர் வருவார்கள், சிலர் போய்விடுவார்கள், சிலர் வாக்கு கொடுத்துவிட்டு நிறைவேற்ற முடியாமல் நிற்பார்கள். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் மட்டும் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று. நீ இப்போது தனியாக இருக்கலாம், உன் நிலைமையை யாரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், நீ அமைதியாக அழுது இருக்கலாம். ஆனால் இந்த வசனம் உனக்கு ஒரு உறுதியை சொல்கிறது. தேவன் உன்னை விட்டு போகவே மாட்டார். சூழ்நிலை மாறினாலும் அவர் மாறுவதில்லை. மனிதர்கள் கைவிட்டாலும் அவர் ஒருபோதும் கைவிடாத தேவன். நீ இப்பொழுது உடைந்து இருக்கலாம், ஆனால் நீ கைவிடப்பட்டவன் இல்லை. இன்றைக்கு இந்த உண்மை மனசுல பதிவாக இருக்கட்டும். எல்லோரும் விற்று சென்றாலும் தேவன் உன்னுடன் இருக்கிறார், உன் கூடவே நடக்கிறார், உன்னுடனே பயணிக்கிறார். அவர் முன் சென்றால் நீ அவருக்கு பின் செல்லுகிறாய். நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணுகிறார். அந்த நம்பிக்கையோடு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் செயல்படுவோமா? நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.